இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வெளிவேடம் வேண்டாம் என்று இன்றைய நற்செய்தி வாயிலாக வலியுறுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெளிவேடத்தை அறவே வெறுத்தவர் ஆண்டவர் இயேசு. இன்று வெளிவேடத்தனமான நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வார்த்தை அழைப்பு விடுக்கிறது. வார்த்தையோடு கடந்து சென்று நமது வெளிவேடத்தை மாற்றி அருள் வாழ்விற்கு வித்திடுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வெளிவேடத்தை வெறுத்தவர் இயேசு. ஆகவே தான் வரி தண்டுவோரையும் விபச்சாரிகளையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவால் வெளிவேடக்காரர்களான பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வியாபாரத்தில் விளம்பரம் இருக்கலாம், ஆனால் வழிபாட்டிலும் நற்செயலிலும் விளம்பரம் இருக்கக்கூடாது. ஒருவரின் வாழ்வை விளம்பரப்படுத்துவதால் இவ்வுலகத்தார் மத்தியில் செல்வாக்கை பெற்றுவிடலாம், ஆதாயம் அடையலாம். ஆனால் இறைவனிடம் இந்த எதிர்பார்ப்பு ஒருபோதும் செல்லாது. காத்திருந்து பெற வேண்டிய பலனை விட உடனடியாக பலனை பெற்றுவிட வேண்டும் என்ற அவசரம் பலருக்கு உண்டு. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் யூத சமுதாயத்தை மையப்படுத்தி ஜபம், நோன்பு, ஈகை என்ற 3 காரியங்களை முன்வைத்து இயேசு உணர வைப்பதை இன்று நமக்கு உணர்த்துகிறது வார்த்தை. யாருக்காக, எதற்காக, என்ன நோக்கத்திற்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பது நமது ஒவ்வொரு செயல்பாடுகளின் முக்கியமானது. இல்லை என்றால் அந்த முயற்சி குறித்த பலனை தராமல் போய்விடும். இந்த பலன் என்ற சொல்லுக்கு இன்னொரு பெயர்தான் கைமாறு. கைமாறு என்பது பாராட்டாக, அன்பளிப்பாக, மாத சம்பளமாக, சன்மானமாக, பதவியாக, பணமாக, பொருளாக கூட இருக்கலாங்க. நாம் செய்கின்ற காரியங்களிற்கு இவ்வுலகில் மேற்சொன்ன ஏதாவது ஒரு விதத்தில் நாம் கைமாறு பெற்றுவிட்டால் மேலுலகில் நமக்கு கைமாறு கிடைக்காமல் போய்விடும். இவ்வுலகில் கைமாறு பெறாதோர் மேலுலகில் மேலான கைமாறு பெறுவார்கள் என்பது இயேசுவின் கூற்று. அதைத்தான் ஏழை, லாசர் மற்றும் பணக்காரன் ஓமையில் பார்க்கிறோம். லூக்கா 16:19-31 எடுத்து கூறுகிறது. ஏழை லாசர் தகுந்த கைமாறை காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிறார். இது எப்படி என்றால், வங்கியில் நாம் வைத்திருக்கும் நிரந்தர வைப்பு நிதியை போன்றது. மாதம் மாதம் வட்டியை பெற்றுக்கொள்ளலாம். நிரந்தர வைப்பு நிதியை விட அது முடிவு பெறும் தேதியில் வட்டியை நாம் சேர்த்து பெற்றுக்கொள்ளும் போது அந்த வட்டி மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளும் வட்டியை விடவே அதிகமாக இருக்கும். அதுபோல இவ்வுலகில் நாம் கைமாறு பெறாமல் மேலுலகில் நாம் பெறும் கைமாறு மிகுதியாகவே இருக்கும். மேலுலக கைமாறை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து மறைவாயிருக்கின்ற வானக தந்தையை மட்டும் தெரியும்படி நன்மைகளை செய்ய சொல்லுகிறார். வழக்கமாக தவறுகளைத்தான் மறைவாக செய்கிறோம். நன்மைகளையும் அப்படி செய்து பார்ப்போமே, மிகுதியான கைமாறு பெற்றுக்கொள்ள. வெளிவேடக்காரரை போல வாழாதீங்க. பாராட்டுக்காக பிறர் பார்க்க வேண்டும் என்று எதையும் செய்யாதீர்கள் என்ற ஒரு உண்மையை இறைவன் சொல்லித் தருகிறார். மறைவாக நன்மையும் செய்யுங்கள், வானக தந்தையின் அருள் வாழ்வை உணர்ந்து கொள்ள. ஏனென்றால் அவர் தருகிற அன்பின் வழிகாட்டில் தான் நமது வாழ்க்கையின் அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, வெளிவேடத்தை வெறுத்து உமது அன்பின் பிள்ளைகள் என்ற உண்மையை உணர்ந்து நன்மைகளையும் நாங்கள் பெருமைக்காக செய்யாமல் நன்மைகளை நன்மைக்காகவே செய்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.